கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். இதை நம்ம சத்தியமா எதிர்பார்க்கல. பாகிஸ்தான் போய் சாம்பியன்ஸ் டிராபி விளையாடுறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லைங்கிற மாதிரி இந்தியன் வீரர்கள் சொல்லியிருக்காங்க. அதுதான் இப்போ சோசியல் மீடியாவில் வைரலா போயிட்டு இருக்குன்னு சொல்லணும். என்ன ஏது பஞ்சாயத்து அப்படிங்கறத இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அது அப்டேட் எல்லாமே உங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ அடுத்து வர ஒரு மேஜர் டோர்னமெண்ட் அப்படின்னு சொன்னோம்னா சாம்பியன்ஸ் டிராபி. ஸோ கௌதம் கம்பீர் கோச்சா இருக்காரு, ரோஹித் சர்மா கேப்டன், விராட் கோலி சீனியர் பிளேயரா இந்த சைட்ல இருக்காரு. ஸோ அது போக இன்னும் டேலண்டடா ஏகப்பட்ட பிளேயர்ஸை கொண்டு வரணும். அண்ட் இந்தியாவோட ஸ்டார் பவுலர்ஸ் 2 பேருமே அந்த ஸ்குவாட்ல இருப்பாங்கன்னு சொல்றாங்க. முகமது ஷமி அண்ட் பும்ரா. ஒருத்தர் ஒரு வேர்ல்ட் கப்ல இருந்ததுக்கே கலக்கிட்டாங்கன்னு சொல்லணும். அதாவது 50 வேர்ல்ட் கப்ல முகமது ஷமி கலக்கினாரு, பும்ரா இல்ல. இதுல பும்ரா இருக்காரு, முகமது ஷமி இல்ல. இருந்தாலும் பும்ரா கலக்கிட்டாரு. 2 பேரும் ஒரே டீம்ல இருந்தா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. சாம்பியன்ஸ் டிராபில நம்ம முழு பலத்தோட போக போறோம். இந்த தடவை அந்த கோப்பையும் நம்ம தான் அடிக்கணும். அதையும் ரோஹித் சர்மா வாங்குவாரு அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கையில் இருக்கும். ஆனா இப்ப ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் அப்படிங்கிறது சோசியல் மீடியாவில் வந்துட்டு இருக்கு. நம்ம சேனல்லே பார்த்தோம் அப்படின்னா நம்ம சாம்பியன் டிராபி அப்படின்னு நிறைய வீடியோ போட்டிருக்கோம். நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்க. 4-5 வீடியோஸ் பக்கம் போட்டாச்சு. எல்லாமே வந்துட்டு நல்ல ரெஸ்பான்ஸ் உங்ககிட்ட இருந்து வந்துட்டு இருக்கு. ஸோ இதுல நிறைய பேர் கேட்டிருந்த ஒரு விஷயம், நிறைய நபர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ப்ரோ பாகிஸ்தான் தான் நடத்துறாங்களா, ஏன் நான் கேட்கறேன்னா இந்தியன் பிளேயர்ஸ் எப்படி பாகிஸ்தான் போய் விளையாடுவாங்கிற மாதிரி ஒரு கேள்விக்குறி வச்சு கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலா அது உண்மைதாங்க. ஏகப்பட்ட பஞ்சாயத்து இதுக்கு முன்னாடி எல்லாம் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அங்க போய் விளையாடுறதுக்கு விருப்பம் தெரிவிக்க மாட்டாங்க. ஆனா பாகிஸ்தான் நம்ம ஏரியாவில இருந்து விளையாடும் போது அவ்வளவு சப்போர்ட் அப்படிங்கிறது இருந்துச்சு. அதுக்கு மதிச்சு நம்மளும் அங்க போய் தான் ஆகணும். ஆனா இப்ப இந்தியன் பிளேயர்ஸ் அண்ட் பிசிசிஐ என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க பாகிஸ்தான் வந்து விளையாடுறதுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ லாகூர், கராச்சி இன்னும் 2-3 இடத்துல தான் வந்துட்டு டோர்னமெண்ட் நடத்துறதா பேச்சு. ஸோ எதனால அப்படிங்கிற மாதிரி விருப்பம் தெரிவிக்கல. மேபி இந்த ஃபைட் போயிட்டு இருக்கு இல்லையா, ஸோ அதனால சொல்றாங்களா இல்ல கிரவுண்ட் சரியில்லையா என்னங்கிற விஷயம் தெரியல. அதெல்லாமே தாண்டி எங்களுக்கு விருப்பம் இல்லைங்கிற மாதிரி ஓப்பனா சொல்லிட்டாங்க. ஸோ இதுதான் சோசியல் மீடியால வைரலா போயிட்டு இருக்கு. அபிஷியல் நியூஸுங்க இன்னைக்கு காலையில தான் வந்துச்சு. இது வரைக்கும் நிறைய பேர் கேட்டிருந்தப்போ நான் எதுவுமே ஆன்சர் பண்ணல. அதுல என்ன ஈஸியா போய் விளையாண்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நானும் நினைச்சேன். ஆனா இப்போ அபிஷியலா இல்ல நாங்க போய் விளையாடுறதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஐசிசி கிட்ட இனிமேல் ரெக்வஸ்ட் போய் வைக்கணும். ஸோ வச்சது மட்டும் இல்லாம வென்யூவை மாத்தி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கணும். இல்லைன்னா இந்தியா பார்ட்டிசிபேட் பண்ணாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ஒரு டீமுக்காக ஸோ மற்ற டீம்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்களோ அதை ஏத்துக்குவாங்களா இல்ல இந்தியன் டீமுக்காக சகிச்சு போவாங்களா ஐசிசி அப்படிங்கறது எல்லாத்தையும் பொறுத்து இருந்தா பார்க்கணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதே மாதிரி ஒரு சம்பவம் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. வேற எதுவும் கிடையாது. பாகிஸ்தான் நம்ம ஊர்ல இருந்து விளையாண்டாங்க இல்லையா போன வருஷம் வந்துட்டு வேர்ல்ட் கப். அதுல நீங்க பார்க்கும்போது அவங்களும் விருப்பம் இல்லைன்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஆனா உங்களுக்காக எல்லாம் வென்யூவை மாத்தி வைக்க முடியாது, நீங்க வந்து விளையாண்டுதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஐசிசிஐ சொல்லிட்டாங்க. ஸோ அதனால பாகிஸ்தான் வந்தாங்க. ஆனா என்ன பிரச்சனையும் இல்லாம சமூகமா வந்துட்டு எல்லாருமே வந்து ஜாலியா விளையாண்டுட்டு போனாங்க அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சு. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் எல்லாமே இருந்துச்சு. இந்தியன் ஃபேன்ஸ் வந்துட்டு அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க பாகிஸ்தானுக்கும். ஸோ அவ்வளோ சூப்பரா போச்சு மேட்ச். எல்லாமே நமக்கு ஞாபகம் இருக்கு இல்லையா. பட் இருந்தாலும் இதே மாதிரி பிரச்சனை தான் நம்ம இப்ப ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளும் அங்க போய் விளையாடுறதுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். பட் ஆனா இந்த இடத்துல 3வது கட்ட முடிவெடுக்க வேண்டியது, இறுதிக்கட்ட முடிவெடுக்க வேண்டியது ஐசிசி அப்படிங்கிறதுலாம் மாற்றம் கிடையாது. ஸோ அவங்க தான் டிசிஷன் எடுக்கணும். ஆல்ரெடி நான் மறுபடியும் சொல்றேன், போன தடவை அவங்க பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணல, இந்தியாவில் வந்து விளையாடுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனா இந்த தடவை அதே மாதிரி இந்தியாவுக்கு சொல்லுவாங்களா இல்ல இந்தியாவோட கோரிக்கையை ஏற்று அவங்க வென்யூவை மாத்தி அமைப்பாங்களான்னு தெரியல. ஆனா போன தடவைக்கும் இந்த தடவைக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் என்ன அப்படின்னா, பாகிஸ்தான் சொல்லும் போது 1 மாசம் தான் கேப்ல இருந்துச்சு. ஸோ 1 மாசத்துல டிக்கெட் புக்கிங் எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீங்க வென்யூவை மாற்ற முடியாது, ஆல்ரெடி எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. பட் ஆனா இந்த தடவை இறுதிக்கட்ட முடிவு எடுக்க வேண்டியது ஐசிசி கையில தான் இருக்கு. ஸோ அவங்க தான் முடிவு பண்ணும். ஆனா போன தடவை பாகிஸ்தானுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணாம தான் பண்ணாங்க. இந்த தடவை இந்தியாவுக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு அவங்க சொன்னாலுமே இதுக்கு பின்னாடி ஒரு ரீசன் இருக்கு. என்ன அப்படின்னா, போன தடவை பாகிஸ்தான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கும்போது வெறும் 1 மாசம் தாங்க இடையில இருந்தது. 1 மாசத்துல டிக்கெட் புக்கிங் இது எல்லாமே இந்தியாவில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால நீங்க டெஃபினட்டா அகமதாபாத் வந்து விளையாண்டுதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா இந்த தடவை இந்தியா அப்பீல் பண்ணி இருக்கும்போது கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் இருக்குங்க. இந்த வருஷத்துல ஒரு 5 மாசம் இருக்கு, ஜான்வரியில ஒரு 1 மாசம் இருக்குங்கிறதுனால 6 மாசம் இருக்கு. ஸோ வென்யூவை இந்தியாவுக்கு சாதகமா மாத்தி அமைக்கிறதுக்கான சான்ஸும் ஹைலி பாசிபிள். ஸோ நிறைய பேர் ஆல்ரெடி சொல்லி இந்த மாதிரி அந்த டவுட்டை கிளியர் பண்ணிடுறேன். இந்தியாவில் நடத்துவாங்களான்னு சொல்லிட்டு இந்தியாவில் வாய்ப்பு இல்லைங்க. ஸோ இந்தியாவில் மேபி அடுத்த வருஷம் T20 வேர்ல்ட் கப் இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் வருமே தவிர இந்த வருஷம் நடக்கக்கூடிய அந்த டோர்னமெண்ட் சாம்பியன்ஸ் டிராபி அப்படிங்கிறது நடத்த போறது கிடையாது. சரி ஓகே, இதுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவா எந்த ஒரு வென்யூவில் நடத்துவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சவுத் ஆப்பிரிக்காவில் நடத்துறதுக்கான சான்ஸ் இருக்கு, நியூசிலாந்துல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா சவுத் ஆப்பிரிக்கா, நியூசிலாந்து எல்லாமே அப்கமிங் டோர்னமெண்ட்ஸ் எல்லாம் நடக்க போகுதுங்கிறதுனால அந்த வென்யூல நடத்த மாட்டாங்க. ஸோ அதுக்கு பதிலாக UAE நம்மளுடைய ஐபிஎல் சீசன் இருக்கு இல்லையா 2020 கோவிட் டைம்ல மறக்க முடியாத நாள். ஸோ அந்த வென்யூஸ்ல தான் நடத்த போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இன்கேஸ் இப்போ பாகிஸ்தான் வந்துட்டு ஓகே நாங்க டீல் அக்செப்ட் பண்றோம்ங்கிற மாதிரி சொல்லிட்டாங்களோ இல்ல ஐசிசி வந்துட்டு ஓகே இந்தியாவுக்கு நாங்க சப்போர்ட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்களோ, ஸோ நம்ம நெக்ஸ்ட் வென்யூ அப்படிங்கிறது டைரக்டா சவுதி அரேபியா போயிடும்ங்கிறதுல மாற்றம் கிடையாது. ஸோ தட்ஸ் வீடியோ கைஸ். நான் ஹோப்ஃபுல்லி எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு இதுதான் நியூஸ், இதுதான் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நிறைய பேர்
சொல்லியிருந்தாங்க. சப்ஸ்கிரைபர் சொல்லும்போது, ப்ரோ அங்க எப்படி போய் விளையாடுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. அப்போ கூட நான் எதுவும் பெருசா எடுத்துக்கல. பட் சொன்ன மாதிரி தான். ஸோ இந்தியன் ஃபேன்ஸுக்கும் அப்படி தோணி இருக்கு. அதே மாதிரி இந்தியன் பிளேயர்ஸும் அப்படி நினைக்கிறாங்க போல. ஸோ பிளேயர் சொன்னாங்களா இல்ல பிசிசிஐ அவங்களே வந்துட்டு ஸ்டெப் எடுத்து சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிற நியூஸ் இன்னும் வரல. ஆனா யாரோ ஒருத்தர் மூலியமா போயிருக்கு. பிசிசிஐ மூலியமா தான் போயிருக்கு. ஆனா அவங்களே முடிவெடுத்து சொல்லியிருக்காங்களா இல்ல பிளேயர்ஸ் வலியுறுத்துறதுனால சொல்லியிருக்காங்களாங்கிற விஷயம் தான் இப்போ வரைக்கும் சுவாரஸ்யம் இல்லை. ஸோ இதை பத்தின உங்களுடைய முடிவு தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் தொடர்ந்து அப்டேட்டுக்கு நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க.